ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த சர்க்கஸ் மேன்ங்கிற கில்லரை நம்ம டேரிக் ஒரு தடவை விரட்டிட்டு போயிருந்திருப்பான். அது பொண்ணுதாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த சர்க்கஸ் மேன் கில்லர் கிட்ட இருந்து கங்ஜோக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதுவும் ஒரு பொண்ணோட குரல் தான். ஆனா இந்த சுஜின்ற ஒரு பொண்ணு ஃபிளைட்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோல அது ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டு கிடைச்சிருந்திருக்கு. ஆனா கங்ஜோக்கு வந்து அந்த வாய்ஸ் மெசேஜும் அந்த வீடியோல இருக்கிற ஆம்பளையோட குரலும் ரெண்டுத்திலயுமே வாய்ஸ் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் மேபி ஒரே ஆளா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் டேரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் அந்த லேடி கில்லரை விரட்டிட்டு போனா இல்லையா, அவ ஈஸியா இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பா. அதுவும் ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டே. இவன் ட்ரெயினான ஒரு போலீஸ் ஆபீசர். அப்படி இருந்தும் ஒரு பொண்ணை இவனால விரட்டி பிடிக்க முடியல. இவனை விட அந்த பொண்ணு வேகமா ஓடி இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இவனோட தங்கச்சி மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து அவளை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணி இருந்திருப்பா. ஒரு பொண்ணால இதை இவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது இல்லையா. மேபி இந்த சர்க்கஸ் மேன் அப்படின்ற ஒருத்தனோட உடம்புக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இவங்க இங்க கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சர்க்கஸ் மேன் லேடி கில்லரை தான் காமிக்கிறாங்க. அவ இந்த சுஜியை கிட்னாப் பண்ணிட்டு கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அவளுடைய கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கா. அவ கஞ்சோ மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கா. மாஸ்க கலட்டி வச்சுட்டு உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா. அப்ப உள்ள ரூம்குள்ள யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு பொண்ணோட குரல்ல கேக்குது, எதுக்காக அந்த பொண்ணை இங்க தூக்கிட்டு வந்த? அவங்க அப்பா ஒரு ப்ராசிக்யூட்டர், பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் பூரா தேடி அலசுமா, அப்ப நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட குரலும், அதுக்கு ஒரு ஆணோட குரல் இருந்துட்டு இது எல்லாமே உன்னாலதான், உன்னை யார் அந்த கஞ்சோக்கு இமெயில் அனுப்ப சொன்னது, நீ பண்ண வேலையாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்ப மூணாவதா இன்னொரு குரல் கேக்குது, அட சண்டை போட்டுக்காதீங்கப்பா, எப்படி இருந்தாலும் முடிவு நமக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அங்க இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வெளியில வரான். ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு ஆம்பளை மாதிரி தான் வெளியில வரான். வந்து இங்க கஞ்சோவோட மாஸ்க் வச்சிருந்தாலே அந்த மாஸ்க கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம விளையாட்டு ஃபன்னா இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒருத்தர் மாத்தி அழிச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனோட முகத்தை நமக்கு இப்பவும் காமிக்கல. இங்க டேரிக் கஞ்சோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு. ஒரு கொலை வந்து நைட் டைம்ல நடந்திருக்கு. அந்த கொலையில சஸ்பெக்ட்னு சொல்லி இவங்க ஒரு சில பேரை சந்தேகப்பட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருந்ததுனால அந்த ஒருத்தரை மட்டும் இவங்க அந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவர் நைட் பிளைண்ட்னஸ் இருக்கும்போது எப்படி நைட்ல கொலை பண்ண முடியும், பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அந்த நைட் பிளைண்ட்னஸ் இருந்த ஆள் தான் கொலைகாரனே. அந்த ஆளுக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருந்திருக்கு. அந்த பர்சனாலிட்டிக்கு கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாவே கண் பார்வை தெரியும், அவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் ரொம்ப சீரியஸா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க உடம்புல பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகும் போது ஹார்மோன்ஸும் ஷிஃப்ட் ஆகும். அதனால ஒரு பொண்ணு பையனாவோ இல்ல பையன் பொண்ணாவோ மாற முடியும். நம்மளால வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. மேபி இந்த சர்க்கஸ் மேன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க டேரிக் சொல்றான். நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து 3 கில்லர்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த 3 பேருமே ஒரே பர்சனாலிட்டி தான் போல இருக்கு. அதனாலதான் அங்க 3 பேர் சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப கஞ்சோ சொல்றான், நம்ம அந்த கில்லர் ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த பிளைட்ல வந்து ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம், மேல் பேசஞ்சர்ஸ் நம்ம கண்டுக்கவே இல்ல, விட்டுட்டோம். இப்ப அவன் ஆம்பளை அப்படிங்கிறப்போ நம்ம மேல் பேசஞ்சர்ஸ் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றான். டேரிக்கும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் டேரிக் என்ன பண்றான், கோல்டன் டைம் டீம்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்காரச்சு அவங்களுக்கு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நார்மலா இந்த மாதிரி பிரச்சனை சின்ன வயசுல நடக்கிற ஏதாவது ஒரு மோசமான சம்பவத்தினால டிராமாவுனாலையும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உருவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இந்த சர்க்கஸ் மேன்கிற கில்லர் டீனேஜ் வயசு பசங்க அவங்க ஃபேமிலியை கொலை பண்ற மாதிரி தானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். மேபி இவனுக்கு டீனேஜ் வயசுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம். அதுவும் அவனோட ஃபேமிலிக்கு ஏதாவது நடந்திருக்கலாம், இல்ல ஃபேமிலி பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும். அதனாலதான் அவன் இந்த மாதிரி கொலை பண்றான். அதுவும் இவன் பொண்ணா மாதிரி கொலை பண்றான், பையனா மாதிரி எஸ்கேப் ஆகி போகிறான். இவன் பொண்ணா மாறும்போது பாக்குறதுக்கு எக்ஸாக்டா அப்படியே நம்ம டைரக்டர் கஞ்சோ மாதிரியே இருக்கான். சோ இவனோட பிசிக் எக்ஸாக்டா நம்ம கஞ்சோவோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த சுஜி எடுத்த வீடியோல அவன் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற டாய்லெட் பக்கத்துல போற மாதிரி தான் அந்த வீடியோல மாட்டி இருந்திருப்பான். ஒண்ணு அவன் பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சரா இருந்திருக்கணும், அப்படி இல்லனா எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சரா இருந்துட்டு பிசினஸ் கிளாஸ்ல இருக்க டாய்லெட் யூஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கணும். இந்த எல்லா கண்டிஷன் கூடயும் மேட்ச் ஆகிற மாதிரி அன்னைக்கு பிளைட்ல வந்த ஒரு மேல் பேசஞ்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தோட லிஸ்டையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு பேர் மேல அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஒன்னு ஹவாங்னு ஒருத்தன், அவன் அன்னைக்கு பிசினஸ் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணியிருக்கான். அவன் ஏதோ கல்லெல்லாம் வச்சு ஆர்னமெண்ட்ஸ் தயாரிக்கிற ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா. கொலை நடந்த சமயத்துல இவன் எங்க இருந்தான் அப்படின்றதுக்கான கிளியரான அலிபி இவங்கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இவனோட பிசிக் எக்ஸாக்டா நம்ம கஞ்சோவோட மேட்ச் ஆகுது. அதனாலேயே இவன் மேல சந்தேகப்படுறாங்க. இன்னொருத்தன் ஜங்குன்னு ஒருத்தன், இவன் ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் ஸ்டுடியோ வச்சிருக்கானாமா, பிலிம்ல எல்லாம் மேக்கப் பண்ணுவான் போல இருக்கு. கொலை நடந்த சமயத்துல இவனுக்கு அலிபி இருக்கு. இவன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல பிலிம் ஃபெஸ்டிவல் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்படி இவன் இவ்வளவு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துமே அன்னைக்கு பிளைட்ல ஒருத்தன் ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப்போட உள்ள வந்திருக்கான். அவனை இவனுக்கு தெரியவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அது சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கஞ்சோவுக்கு தேசிக் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் வெளியே லாபியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட கொஞ்சம் போய் நீங்களே பேசுங்க, அவனை உங்க கூட கொஞ்சம் மிங்கிள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. இவங்களும் போய் பேசுறாங்க. டேரிக் புதுசா பாக்குறான் இல்லையா, அதனால அவங்க கிட்ட டேரிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா தேசிக் ஒரு மாதிரி தயங்கி தான் இருக்கான். இவங்களே வளர்க்க டைமா அவனை உள்ள இழுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரை விசாரிக்கணும் இல்லையா. டேரிக்கும் நம்ம
நம்ம ஜூங்கியும் ஒரு பக்கம் போறாங்க, கிம்மும் தேஷிக்கும் இன்னொரு பக்கம் போறாங்க. கிம் தேஷிக்கு இந்த கேஸ பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லி நாம 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸ சால்வ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா, நான் ரொம்ப நாள்லாம் இங்க இருக்க மாட்டேன். இந்த டைரக்டர் கங்ஜோ மாதிரி வேஷம் போட்டுட்டு கொலை பண்றான் இல்லையா அந்த சைக்கோ, அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவனுமே சொல்லிட்டு இருக்கான். இந்த விமோத்தியோட கமிஷனர் இருக்காங்களே அவங்க கங்ஜோவை கூப்பிட்டு இந்த சர்க்கஸ் மேனோட கேஸ்ல சுஜி ஒரு சஸ்பெக்டா இருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு அவளை கூப்பிட்டு விசாரிச்சிங்க. இப்பதான் அவ சஸ்பெக்ட் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமே அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க கூடாது, அவளோட கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல மேடம், அந்த பொண்ணு காணாமலாம் போகல, அவ காணாம போறதுக்கு முன்னாடி அந்த கில்லரை பாத்துருக்கா, அவன் தான் அந்த பொண்ணை என்னமோ பண்ணிட்டான், அவன் தான் கடத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. ஆனா அந்த கமிஷனர் அதை ஏத்துக்க தயாராவே இல்ல. இங்க பாருமா, அந்த பொண்ணோட கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னும் அவ காணாம போயிட்டா அப்படின்னு தான் இருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஊரோட கல்ச்சரும் ரூல்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி. இந்த ஊரு ரொம்ப சின்ன ஊரு, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்டா சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள போய் யார நீ சஸ்பெக்ட்னு சொல்லி சந்தேகப்பட்டு விசாரிப்ப, யார விசாரிச்சாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் ஆகும். நாளைக்கு நீ அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணை போய் விசாரிச்சன்ற விஷயம் வெளியில வந்து அது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா நீ பிரச்சனையில மாட்டிக்குவ, அதனால ஒழுங்கா இந்த கேஸை விட்டு விலகிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கங்ஜோ எவ்வளவோ சொல்லி பாக்குறா, ஆனா அவங்க ரொம்ப கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம கங்ஜோவும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இங்க கிம்மும் தேஷிக்கு என்ன பண்றாங்க, இவங்க சந்தேக லிஸ்ட்ல எடுத்து வச்சிருந்ததுல ஜங்குன்னு ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கிராமமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. கிம் அதை பார்த்துட்டு கேட்கறான், ஏன் இந்த கிராமம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராமத்துல எல்லாரும் இப்படிதான் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இவங்களோட வேலையே இந்த கல்லு பாறை இதையெல்லாம் உடைச்சு அதுல இருந்து பொருட்கள் தயாரிக்கிறது தான். வீமோ தீவுல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் தான் இந்த கிராமத்தையே உருவாக்கி இருக்காரு. அங்கங்க கஷ்டப்படுற ஏழைங்க, வேலை இல்லாம வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்க அவங்க பொழைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கிராமத்தையே உருவாக்குனாங்க. எனக்குலாம் இந்த ஸ்கூபா டைவிங் வேலை போர் அடிச்சு போச்சு, பேசாம அதை விட்டுட்டு இந்த கல்லுடைக்கிற வேலையை கத்துக்கிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேஷிக் சொல்றானா. நமக்கு தெரிஞ்ச வேலையை தான் நம்ம பார்க்கணும், உனக்கு தெரிஞ்சது டிடெக்டிவ் வேலை, அதை ஒழுங்கா பார்க்க பாரு அப்படின்ற மாதிரி கிம் திட்டிக்கிட்டு இருக்கான். அதே கிராமத்துல தான் இந்த சுஜி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட அப்பா ப்ராசிக்யூட்டர் இருப்பார் போல இருக்கு. அவரை பாக்குறதுக்காக அந்த பொண்ணோட கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசர் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு, உங்க பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவர் நம்புறதுக்கு தயாராவே இல்ல, என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாவே கத்திடுறாரு. அப்புறம் தான் இந்த போலீஸ் ஆபீசர் விஷயத்த சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த அமெரிக்காவில இருந்து ஒரு டிடெக்டிவும் இந்த கால் சென்டரோட டைரக்டர் கங்ஜோவும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை வந்து அந்த சர்க்கஸ் மேன் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் தான் கடத்திட்டு போயிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் விஷயமா உங்க பொண்ணை கூட பார்த்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இவங்க வந்து போய் இந்த பொண்ணை வந்து சஸ்பெக்டா சந்தேகப்பட்டு அவளை விசாரிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ ஆல்ரெடி வேற ட்ரக்ஸ் எடுத்திருக்கா, ஸ்கூல்ல ஏதோ சீட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டு அதனால லீவ் எடுத்துட்டு இங்க வந்திருக்காலாமா. இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க முடியாம பயந்து போய் அவ எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரிதான் அந்த பொண்ணோட அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, என் பொண்ணு எங்க இருக்கான்றதை இந்த ஊர் தலைவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் சொல்லாம என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்து விடு, நான் சீக்கிரமா டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆயிடுவேன், அப்படி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த ஊர் தலைவரை போய் பாக்குறாங்க. அந்த ஊர் தலைவர் கூடவே ஒரு லேடி இருக்காங்க, ஒய்ஃபா என்னன்றது தெரியல. அவங்க ஏதோ சடங்கு எல்லாம் செய்வாங்க போல இருக்கு, ஆவி கிட்ட எல்லாம் பேசுற சடங்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு சுஜி காணாம போனப்ப அங்க பாறையில ஒரு ஜாக்கெட் போட்டு போயிருந்தா இல்லையா, அந்த ஜாக்கெட்டை அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதை அந்த லேடி வாங்கி வச்சு ஏதோ மூலம்லாம் அடிச்சுட்டு சடங்கு பண்றாங்க, ஜூம்பா டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அது ஆடினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஆவி இறங்கிருச்சாமா, கையில அந்த சட்டையை எடுத்து வச்சுட்டு சுத்துறாங்க. சுத்திக்கிட்டு அப்படியே டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சட்டை ஒரு பக்கமா போய் விழுது, அந்த டைரக்ஷன்ல தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணோட ஆத்மா இவங்களுக்குள்ள வந்துருச்சான். அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, இந்த கடல் தண்ணி சூடா இருக்கும்னு நினைச்சுதான்ப்பா நான் உள்ள வந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப குளிரா இருக்குப்பா, நான் எப்படியாவது மேல வந்துடலான்னு பார்த்தேன், ஆனா ஏதோ ஒரு கை வந்து என்ன புடிச்சு உள்ள இழுத்துட்டு போக பாக்குது, இந்த வாட்டர் கோஸ்ட் என்ன விட மாட்டேங்குது, என்ன உள்ள இழுத்துட்டு போக பாக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு வந்து தண்ணியில மூழ்கும் போது எப்படி மூச்சு திணறி கஷ்டப்படுவா, அதே மாதிரி இவங்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த சுஜியோட அப்பாவும் நிஜமாலுமே தன்னோட பொண்ணு தான் முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற மாதிரி அவங்கள போய் அம்மா அம்மாவளே சுஜி அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க போய் அந்த ஊர் தலைவரோட காதுல என்னமோ சொல்றாங்க. ஆத்மா என்ன சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி சுஜியோட அப்பா கேக்குறாரா. வெளியில இருந்து வந்த ஒரு காத்து நம்ம ஊரையே எரிச்சு நாசமாக்க போகுது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, தோத்து போக போறோம் அப்படின்ற மாதிரி ஆத்மா சொன்னுச்சு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இதுக்கு என்னங்க அர்த்தம், எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களாம். நமக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இந்த தீவையே வந்து சூழ போகுது, அந்த ஆபத்து இந்த தீவையே நாசமாக்க போகுது, அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம எல்லாம் தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இன்னொரு பக்கம் ஜூங்கியும் டேரிக்கும் ஹவாங்ன்ற ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. இந்த ஹவாங்ன்றவன் பையன்லாம் கிடையாது, திருநங்கை போல இருக்கு. லீசா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹவாங் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியா பார் இருக்கும் போல இருக்கு. அந்த பார்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் வேலைக்காக அந்த பாருக்கு போயிருந்தேன் சார். அந்த மேனேஜர் என்னை ஏமாத்திட்டான் சார். 2 மணி நேரம் காக்க வச்சு கண்டுக்கவே இல்ல. கடுப்பாக அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹவாங் சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்றதுக்காக அந்த மேனேஜரோட நம்பர் வாங்கி நான் மேனேஜர் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போன் பேசுறதுக்காக ஜூங்கி அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ டைரக்ட் நோட் பண்றான், அவங்க இருக்கிற அந்த ரூம்ல இந்த கில்லர் யூஸ் பண்ற கருப்பு கலர் ரெயின் கோட் அங்க இருக்கு. எனக்கு இதை கொஞ்சம் போட்டு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் போட்டு காட்டுறாங்க. முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லா பக்கமும் திரும்ப சொல்லி அவன் அந்த கில்லரை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த கில்லரோட இமேஜோட இவங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நோட் பண்றான் இந்த ஹவாங்கோட கால்ல ஆபரேஷன் நடந்ததுக்கான அடையாளம் இருக்கு. ஆனா இருந்து பொண்ணா மாறினதுக்கு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, கால் பொண்ணு மாதிரி ஸ்லிம்மா காட்டுறதுக்காக கால் பகுதியில இருக்கிற சதையை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆபரேஷன் நடந்திருக்கு. இந்த ஆபரேஷன் எப்ப பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டைரக்ட் கேக்குறான். லிசாவோட கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. ஜூங்கி மேனேஜர் ஆமா இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். இவங்க சஸ்பெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். ஜூங்கி இருந்துட்டு என்னப்பா ஓம்பாட்டுக்கு போற, இந்த பொண்ணு பாரு பாக்குறதுக்கு அப்படியே நம்ம கங்ஜோ மாதிரியே இருக்கு, இந்த பொண்ணு தான் கன்ஃபார்மா கில்லர் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்றாரு. இல்ல சார், இந்த பொண்ணு கில்லரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த பொண்ணோட கால்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. அந்த கில்லர் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுனா, என்ன விட ஃபாஸ்டா ஓடுனா, இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ண காலை வச்சுட்டு வேகமா ஓட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவன் என்ன மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச மாதிரியே பேசுறான் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜுக்கு ஜங்குன்னு ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக நம்ம தேசிக்கும் கிமும் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க இல்ல போல இருக்கு. இவங்க கார்ல மறைஞ்சு உட்காந்து அவனுக்காக காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜங்குன்றவனோட கார் அங்க வருது. அவன் பாட்டுக்கு அவன் வீட்டு முன்னாடி கார் நிறுத்திட்டு காரோட ட்ரங்கை ஓபன் பண்ணி என்னத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில தீக்காயம் இருக்கிறத நோட் பண்றாங்க. இந்த கில்லர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை யூஸ் பண்ணி டைரக்ட் செக் பண்ண அந்த காரை பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பா இல்லையா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, ஒருவேளை இது அப்பப்பட்ட தீக்காயமா இருக்குமோ, இவன் தான் கில்லரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் அந்த ட்ரங்குக்குள்ளயுமே நிறைய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வச்சிருந்த கேனுமே நிறைய வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருது, இவன் தான் கில்லரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் கிட்ட போய் லீசாவோட கொலை நடந்த தேதியையும் அந்த இடத்தையும் சொல்லி அன்னைக்கு எங்க இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்க கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜங் அங்க இருந்து ஓட பாக்குறான். அதுல இருந்தே தெரியுது இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை போய் விரட்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இதை தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த சுஜியோட கேஸ விசாரிக்கிறாருல போலீஸ் ஆபீசர், அவர் அந்த ஊர்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. அவர் இது கேட்டதும் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க அந்த ஜங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம ஜூங்கியும் டைரக்ட் தான் விசாரிக்கிறாங்க. ஜூங்கி கேக்குறாரு, எதுக்காகடா நீ எங்களை பார்த்து ஓடுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுவும் வாய் திறந்து பேச மாட்டேன், என்னோட லாயர் வந்தாதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சினிமாவில காட்டி தொலைஞ்சிடுறாங்க, சினிமாவை பத்தி இதையெல்லாம் கத்துக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ டைரக்ட் கேக்குறான், இங்க பாரு, அன்னைக்கு அந்த கொலை நடந்த சமயத்துல நீ அந்த இடத்துல அந்த ஊர்ல தான் இருந்தங்கிறது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும். எதுக்காக நீ அங்க இருந்தன்னு சொல்லு, எதுக்காக அந்த ஃபேமிலியையும் லீசாவையும் கொலை பண்ணன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டைரக்ட் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குறான். அதை கேட்டதான் அவன் ஒரு மாதிரி பதறி போயிடுறான். எது கொலையா, என்ன கொலை சார், எனக்கு எந்த கொலையும் தெரியாது, நான் எதையும் பார்க்கவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி புலம்புறான். இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது நாங்க மெஷினை வச்சு கண்டுபிடிச்சிருவோம், ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க டைரக்ட் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்சர்வேஷன் ரூம்ல கங்ஜோ நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி பாலிகிராஃபி டெஸ்ட் எல்லாம் தேவையே இல்லையே, ஒருத்தங்க பேசுறத வச்சே உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிச்சிருவா இல்லையா. அவன் பேசினதுல அங்கங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கொலையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொன்னது கண்டிப்பா உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் கங்ஜோ யோசிக்கிறா. அந்த சமயத்துல இன்ட்ராகேஷன் ரூம் கதவை பட்டார்னு ஓபன் பண்ணிட்டு அந்த சுஜியோட கேஸ விசாரிக்கிற போலீஸ் ஆபீசர் உள்ள வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கிற அந்த ஜங்கு இந்த போலீஸ் ஆபீசரோட மருமகனா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மருமகன் கையில நீங்க விலங்கு போடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. டைரக்ட்க்கு ஒரு மாதிரி அவரை பார்த்ததுமே கோவம் வருது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அடுத்தவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க, இது சட்டப்படி தப்பு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவர் உடனே ஜூங்கி பக்கம் திரும்பி, இதுக்குதான் இந்த அமெரிக்க காரணங்களை உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்றது, இவனுங்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட இப்படி பேசணும்னு கூட தெரியாது, ரூல்ஸ் மீறதா இவங்களோட முக்கியமான வேலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொல்றாரு. அதுக்கு டைரக்டும் ஒரு மாதிரி கோவமா பேசி விட்டுடுறான். அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் மதிக்காம, அடுத்தவங்க கொடுக்குற க்ளூவையும் மதிக்காம, தான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அமெரிக்காரங்க மோசம் கிடையாது, உங்களை விட பெட்டரா தான் நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ரெண்டு பேத்துக்குமே இங்க கிளாஷ் ஆகுது. ஒரு மாதிரி ஈகோ பீக்குக்கு போகுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டைரக்டோட சட்டை பிடிச்சிடுறாரு. உன் தங்கச்சி கொலை செய்யப்பட்டிருந்தானா அந்த கேஸ்ல நீ எப்படிடா விசாரிக்கலாம், நீ எதுக்காகடா இங்க விசாரணை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா திட்டி விட்டுடுறாரு. பதிலுக்கு அவனுமே கோவமா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கான். இவங்களோட சண்டையை எப்படா தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியாம ஜூங்கியும் கங்ஜவும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மருமகன் இருக்கான் இல்லையா, அவனே போய் மண்டி போட்டு உட்காந்துடுறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அன்னைக்கு அங்க இருந்தேன்ப்பா, நான் உண்மை சொல்லிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அழுகுறான். இவர் ஷாக்காய் போய் பாக்குறாரு, என்னடா உண்மை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையிலேயே நான் அன்னைக்கு அந்த ஊர்ல அந்த இடத்துல தான்ப்பா இருந்தேன், ஆனா நான் கொலை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் மசாஜ் பார்லர்
பார்லருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த மசாஜ் பார்லருக்கு போனதுக்கான ரெசிப்ட்டுமே அவங்கிட்ட இருக்கு. அதையுமே எடுத்து கொடுக்குறான். ஜூங்கி அந்த மசாஜ் பார்லருக்கு கால் பண்ணி இந்த ரெசிப்ட பத்தி விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவன் கன்ஃபார்மா அன்னைக்கு அங்க மசாஜ் பார்லர்ல தான் இருந்திருக்கான். இது கேட்டதுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கோவமா அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. இந்த மருமகன் பின்னாடியே போறானா, கால்லயே ஒரு எத்து, வீட்டுல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு மசாஜ் பார்லர் கடை போற அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு ஏதோ ஃபேமிலிக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் போல இருக்கு. அதை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கும் டேரிக்கும் சண்டை வந்திருக்கும் இல்லையா, அந்த சண்டைக்கு நடுவுல டேரிக் இவரை பார்த்து ரொம்ப கோவமா சொல்லியிருப்பான். நீங்க இன்னும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாவே சொல்லியிருந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இவன் எதுக்காக அப்படி சொன்னான், இவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியுமா, நான் இவனை ஏற்கனவே பார்த்திருக்கேனா, எங்க பார்த்திருப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க டேரிக்குமே இன்ட்ராகேஷன் ரூம்ல நின்று ஒரு மாதிரி கோவமா ஒரு மாதிரி டீப் திங்கிங்கோட இவர் கூட சண்டை போட்டதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் எல்லாம் கேஸ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. டேரிக் அப்ப ரொம்ப சின்ன பையன். அவன் அப்ப கத்தி கதறி அழுது அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க அம்மா சூசைட் எல்லாம் பண்ணிக்கல, வாட்டர் கோஸ்ட் வந்து எங்க அம்மாவை இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி முக்கி சாகடிச்சுது அப்படின்ற மாதிரி இவன் கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்றத அந்த போலீஸ் ஆபீசர் கண்டுக்கவே இல்ல. போடா தம்பி அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். மேபி அந்த போலீஸ் ஆபீசர் தான் இந்த போலீஸ் ஆபீசரா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் கங்ஜோ வந்து இந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு வச்சு அவருக்கு காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. டேரிக் சண்டை போட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவருமே சொல்றாரு, இந்த மாதிரி என் மருமகன் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், மத்தபடி அவன் நல்லவன் தான், நீங்க சந்தேகப்படுற மாதிரியான தப்பெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளும் சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவர் கேக்குறாரு, இந்த அமெரிக்காக்காரன் இந்த ஊர்ல இருந்து தான் சின்ன வயசுல தத்து எடுத்துட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரியல சார், அவரோட டாக்குமெண்ட்ல அப்படிதான் எழுதி இருந்துச்சு அப்படின்னு கங்ஜு சொல்லிடுறா. அந்த பிளைட்ல வந்த பேசஞ்சர்ஸ்ல டாங் பேங் அப்படின்ற ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக டேரிக் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கான். இந்த டாங் பேங் அப்படிங்கிறவன் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கான். லீசாவோட கொலை நடந்த சமயத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல பிலிம் ஃபெஸ்டிவலுக்கான பார்ட்டில தான் இவன் இருந்திருக்கான். இவனுக்கு அலிபியெல்லாம் இருக்கு. ஆனா இவன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுனால இந்த சர்க்கஸ் மேன்ங்கிற கில்லர் மேக்கப்போட தானே பிளைட்ல போயிருந்திருக்கான். மேபி அவன் ஏதாவது நோட் பண்ணி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த டாங் பேங்ன்றவனை வர சொல்லியிருக்கான். நீங்க பிளைட்ல யாரையாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல சார், நான் பார்ட்டில இருந்து நேரா பிளைட்டுக்கு தான் வந்தேன். பார்ட்டில கொஞ்சம் குடிச்சிருந்தனால பிளைட்ல ஏறினதுமே நான் தூங்கிட்டேன், நான் யாரையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க தான் அந்த ஏர்போர்ட்ல இருந்து சிசிடிவி கேமராவில இருந்து இந்த கங்ஜோ மாதிரியே இருந்த அந்த கில்லரோட போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோ எடுத்து காமிச்சு ஒருத்தருக்கு மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கண்டிப்பா முடியும் சார், ஒரு ஏலியனையே அழகான பொண்ணா மாத்த முடியும், ஒரு மனுஷனை இன்னொரு அழகான பொண்ணா மாத்த முடியாதா? கண்டிப்பா மாத்த முடியும். அதுக்கு 3 வழி இருக்கு. ஒன்னு ஃபோம் லேட்டெக்ஸ், இல்லனா சிலிக்கான முகத்துல ஒட்டி மாத்துவாங்க, இல்லனா மாஸ்க் போடுவாங்க, இல்லனா சூப்பர் எஃபெக்ட் மேக்கப்னு ஒன்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உருவத்தை மாத்த முடியும். ஆனா ஒரு ஆம்பளை முழுசா பொண்ணா மாத்தணும் அப்படின்னா இந்த 3 மெத்தடையுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க தேடிக்கிட்டு இருக்க கில்லர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட உருவத்தை மாத்திக்கிறான் அப்படின்னா அவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவனை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மனுஷனோட எலும்பை பத்தியும் ஹியூமன் அனட்டாமியை பத்தியும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த கில்லருக்கு கண்டிப்பா மெடிசன் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்புறான். ஆனா போனவன் திரும்ப வந்து, உங்களுக்கு நான் ஒரே ஒரு டிப்பு கொடுக்கட்டுமா, ஒருவேளை நீங்க யாரையாவது சந்தேகப்பட்டு தேடுறீங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும் போது முகத்தை பார்க்காதீங்க, கண்ணை பாருங்க. ஏன்னா கண்ணுல மட்டும்தான் நம்ம மேக்கப்போ மாஸ்கோ எதுவும் போட மாட்டோம், கண்ணை பாத்தீங்கன்னா உங்களால கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து போறான். இங்க டேரிக் ஒரு மாதிரி ஆழ்ந்த யோசனையிலேயே நின்னுட்டு இருக்கான். ஆனா இந்த டாங் பேங் அங்க இருந்து வெளியில போகும்போது எதிர்த்தாப்புல வந்து கங்ஜோ மேல இடிச்சிடுறான். கங்ஜோ சாரி சொல்றான். ஆனா அவன் சாரி எல்லாம் சொல்லல, தலையை மட்டும் அசைச்சிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல அங்க இருந்து அந்த பக்கம் திரும்புறான். ஒரு மாதிரி நக்கலான நமட்டு சிரிப்போட ஸ்லோ மோஷன்ல ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறான். ஸ்டார்டிங்ல இந்த லேடி கில்லர் போய் அவன் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு பொண்ணா இருந்தவ ஆம்பளையா மாறி வந்து உட்கார்ந்துருப்பா இல்லையா, அப்ப அவன் முகத்தை எல்லாம் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் இதே மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்து மாற்றதை காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த டாங் பேங் தான் அந்த சர்க்கஸ் மேன் கில்லரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகத்தை கொண்டு வராங்களா இல்ல உண்மையிலே இவன் தானு தெரியல. கஞ்சோ வந்து டேரிக் கிட்ட விசாரிக்கிறா, அந்த டாங் பேங்க விசாரிச்சிங்களே ஏதாவது தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அலிபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம அவனை சந்தேகப்பட்டு விசாரிக்கிறோங்கிறப்ப அவன்கிட்ட படபடப்பு எதுவுமே தெரியல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறான், ஆனாலும் என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டேரிக் சொல்லிட்டு இருக்கான். சரி அதை விடுங்க, இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க, போய் பேசாம ரெஸ்ட் எடுங்க. அந்த போலீஸ் ஆபீசர் என்கிட்ட விசாரிச்சாரு, நீங்க வீமோ தீவுல இருந்து தான் அடாப்ட் ஆகி போனீங்களான்னு சொல்லி, உங்களுக்கு அவர் ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கஞ்சோ கேக்குறா. இதை கேட்டதும் டேரிக் ஒரு மாதிரி சுள்ளுன்னு கோவம் ஏறிடுது. நீங்க அப்ப என்னோட பேக்ரவுண்ட செக் பண்ணீங்களா, நீங்க உங்களோட லைனை கிராஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கத்துறானா. இல்ல மிஸ்டர் டேரிக், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வெளியிருந்து வந்த ஒரு ஆளு, நான் என்னோட டீம்ல உங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா என்னோட டீமோட ப்ரொடெக்ஷனுக்கு நான் ஒரு சில வெரிஃபிகேஷன் செஞ்சுதான் ஆகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி இவ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் ஒரு மாதிரி கோவத்தோட பீக்ல இருக்கான். ஒருத்தங்க அடாப்ட் ஆகி போறதுங்கிறது கிரைமோ இல்ல வருத்தப்பட வேண்டிய விஷயமோ இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், நீங்க தான் வருத்தத்துல இருக்கீங்க, ட்ராமடைஸ் ஆகிருக்கீங்க உங்களோட பாஸ்ட் நினைச்சிட்டு, உங்களுடைய முன்னாள் பார்ட்னர் செத்து போயிட்டாரு அப்படிங்கறதுனால எங்க எனக்கும்
அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி ஒவ்வொரு தடவை நீங்க என்ன பார்க்கும்போதும் உங்க கண்ணுல பயம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க தான் பிரஷர்ல இருக்கீங்க, நீங்க தான் டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவத்துல கத்தி விட்டுடுறான். இப்போ நீங்க தான் லைனை கிராஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. நம்ம தேவையில்லாத விஷயத்தை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட பாஸ்டையும் இந்த தேவையில்லாத விஷயத்தையும் விட்டுட்டு நம்ம இந்த சர்க்கஸ் மேன் கில்லரை பிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு ஒரு வழியா சமாதானமாகறாங்க. டேரிக் அன்னைக்கு நைட் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட ஒரு அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாளையா. அவன் வந்து சொல்றான், நம்மளோட அமெரிக்கன் டைரக்டர் கிட்ட இருந்து போன் வந்தது, நீ இந்த மாதிரி கோல்டன் டைம் டீம் கூட சேர்ந்து வேலை பாக்குறது இங்க இருக்க சிஓ டைரக்டர்ஸ்க்கு பிடிக்கவே இல்ல, நீ கேஸை விசாரிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட கோஆபரேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து தான் விசாரிக்கணும், நீ தனியா எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னும் 1 வாரம் தான் கொடுத்திருக்காங்க, 1 வாரத்துக்குள்ள இந்த கேஸை முடிச்சா முடிக்கலன்னா திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாரு. நமக்கு ரொம்ப டைம்லாம் இல்ல, அந்த சர்க்கஸ் மேன் வந்து கங்ஜோவை அப்ரோச் பண்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் டேரிக் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறானா. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றான், நீ அந்த டாங் மேனை பத்தி ஏதோ டீடைல் கலெக்ட் பண்ண சொன்ன இல்லையா, அதை கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா இவன் இருக்கிற டென்ஷன்ல அதை பாக்குற மூட்ல எல்லாம் இல்ல, வச்சுட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கங்ஜோ கூட சண்டை போட்டு வந்தா இல்லையா, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் கங்ஜோவும் பார்க்கும் எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு வராங்க. அங்க வந்து இவங்க ஹான்னு சொல்லி ஒரு ஹேக்கரை ஹையர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவனை அந்த எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல டெஸ்க் போட்டு செட்டில் பண்றதுக்காக அவனோட மாமா எவனோ ஒருத்தன் போலீஸ்ல இருக்கானா, அவன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் வருது. இந்த ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ் ஒரு வில்லேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த வில்லேஜ்ல யாரோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த ஹானோட மாமா இருந்துட்டு, அந்த கால் எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, அங்க இருந்து நிறைய பிராங்க் கால்ஸ் எல்லாம் வரும், ஏன்னா அந்த கிராமத்துல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இல்லாம தனியா இருக்கிறவங்க நிறைய வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பாத்துக்க ஆள் இல்ல அப்படிங்கிறப்போ ஹாலுசினேஷன் நிறைய வரும், அதனால பிராங்க் கால்ஸ் பண்ணுவாங்க, நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அந்த காலை அட்டென்ட் பண்ணி அது பிராங்க் கால் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கங்ஜோ இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ இவங்களுக்கு ஒரு கோட் 0 கேஸ் ஒன்று வருது. கங்மேன் அப்படின்ற 50 வயசு தக்க ஒரு ஆள் தான் கால் பண்ணிருக்காங்க. என்ன ஒருத்தன் கொலை பண்ண பாக்குறான், கத்தியால குத்துறான் அப்படின்ற மாதிரி பதறி போய் கால் பண்றாங்க. அவன் கத்தியால குத்திட்டானா, உங்களுக்கு காயம் பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. ஆமா, அவன் எனக்கு குத்த வந்தான், நான் தடுத்தேன், அப்ப என் கையில காயம் பட்டுடுச்சு, கையில ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, அவன் என்ன தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எங்கேயோ மறைஞ்சு உட்காந்துட்டு அந்த கங்மன்ற ஆளு கால் பண்ணியிருக்காரு. பின்னாடி யாரோ ஒருத்தன், எங்கடா இருக்க, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், நான் உன்னையும் கொல்ல போறேன், நான் என்னையும் கொண்டுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். உங்களை விரட்டுறது யாரு, என்ன விஷயம், எதுக்காக அவங்க உன்னை விரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. விரட்டிட்டு இருக்கவனோட பேரு கிமோக்கு, அவன் தான் என்ன கொண்டுடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ளேயே பார்க்கு கால் பண்ண இந்த கங்மேன் யாரு அப்படிங்கிற டீடைல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. இந்த கங்மேன் அப்படிங்கிறவனுடைய போன் நம்பர் வந்து நியூசிலாந்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இவன் வந்து நியூசிலாந்துலேயே போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆகி அங்கேயே பர்மனன்டான சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் கொரியா வந்திருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்தை பார்க் கண்டுபிடிச்சு சொல்றா. அவனோட போன் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. ஏதோ ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கிற காட்டு பக்கத்துல தான் அந்த லொகேஷன் காமிக்குது. உடனே இது கோட் 0 கேஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம டிஸ்பாச் டீம் எல்லாம் இந்த கங்மேனை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கங்ஜோ அதுக்கப்புறம் கேக்குறா, என்ன நடந்தது, எதுக்காக அந்த கிமோக்குன்றவன் உங்களை கொலை பண்ண பாக்குறான் அப்படின்ற விஷயத்த கேக்குறாங்க. மேடம், நான் நேத்து தான் மேடம் நியூசிலாந்துல இருந்து கொரியாவுக்கு வந்தேன். இங்க ஒரு பிசினஸ் விஷயமா தான் வந்தேன். என் வேலையை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு நான் திரும்பி நடந்து வந்துட்டு இருந்தப்போ அந்த கிமோக்குன்றவன் என்னை கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டினான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த கிமோக்குன்றவன் எதனால கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டான்னு தெரியல. இவனை பார்த்ததுமே வந்துட்டியாடா ஒரு வழியா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், நான் இன்னைக்கு உன்னையும் கொல்ல போறேன், அதுக்கப்புறம் நான் என்னையும் சாகடிச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி மிரட்டிட்டு இருக்கானா. இன்னைக்கு நீ ரொம்ப பவுசா வாழ்ந்துட்டு இருக்கல, அதுக்கு காரணமே நான் தான்டா, என்னால தான்டா நீ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியால குத்த பாக்குறான். இந்த கங்மேன்கிறவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அப்பதான் இவன் மரத்தடியில எங்கேயோ போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த கிமோக்குன்றவன் இந்த கங்மேனை கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிட்டு வந்து இவனை கத்தியால குத்திடுறான். அந்த சத்தம் இங்க கங்ஜோக்கு நல்லாவே கேக்குது. ஆனா இதை அந்த கிமோக்கே எதிர்பார்க்கல. ஏதோ கோவத்துல பண்ணிருப்பான் போல இருக்கு. ஒரு மாதிரி பயந்து போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். உடனே இந்த கிமோக்குன்றவன் யாரு அப்படின்றது அவனோட டீடைல செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கிமோக் அப்படிங்கிறவனும் இந்த கங்மேன்கிறவனும் முன்னாடி வந்து பார்ட்னரா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கங்மேன்கிறவன் கிமோக் மேல பண மோசடி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸ ஃபைட் பண்ணிட்டு அவன் இங்க இருந்து நியூசிலாந்துக்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த கிமோக்கோட ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியாவை இந்த கங்மேன்கிறவன் திருடி அதை பிசினஸ் பண்ணி நல்லா பெருசா வளர்ந்துட்டான் போல இருக்கு. அதனால இவன் வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை சூ பண்றதுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருந்திருக்கான் இந்த கிமோக் அப்படிங்கிறவன். அதுக்கப்புறம் இவனே அந்த கேஸை வித்ட்ராவும் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு பதிலா இவனோட வாழ்நாள் எக்ஸ்பென்ஸ் அந்த கங்மேன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வச்சிருந்திருக்காங்க. அதாவது வாழ்நாள் பூரா இவனுக்கு செலவுக்கு காசு அந்த கங்மேன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கிமோக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பணம் கேட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இங்க இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அங்க டிஸ்பாச் டீம் அங்க வந்துடுறாங்க. ரெஸ்கியூ டீமும் வந்துடுறாங்க. அவனுக்கு கத்தி குத்து பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பாச் டீம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு கத்தி குத்து ரொம்ப ஆழமாலாம் படல, லைட்டா தான் பட்டிருக்கு அப்படிங்கறதுனால ரெஸ்கியூ டீம் கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு நம்ம போய் கிமோக்க தேடலாம் அப்படின்ற மாதிரி டைரக்ட்
டைரக்ட் சொல்றானா, இவன் வந்து ஏதோ ஒரு மாதிரி பதறான். இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். ஆனா எதுவும் சொல்லல, விட்டுடுறான். இவங்க எல்லாம் அந்த கிமோக்க தேடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த கங்மேன் கிட்ட கேக்குறாங்க, அவன் என்ன வண்டியில வந்தான், எப்படி போனான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ஒரு ப்ளூ கலர் ட்ரக்ல தான் வந்தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். உடனே அவனோட பேர் தான் தெரியும் இல்லையா, அதனால அவனோட பேரோட டீடைல ஏதாவது வண்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ப்ளூ கலர்ல லோட் ஏத்துற ட்ரக் ஒன்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அதோட நம்பர் வச்சு அது இப்ப எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ ஒரு மலையோட உச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. உடனே இவங்களும் அந்த மலையோட உச்சிக்கு போய் பாக்குறாங்க. அந்த மலையோட உச்சியில அந்த ப்ளூ கலர் ட்ரக் நின்னுட்டு இருக்கு. ஆனா அங்க அந்த கிமோக்குன்றவனை காணோம். சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் டாரிக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த வண்டியோட பேசஞ்சர் சீட்டு கிட்ட ஒரு செருப்பும் சீட்டுல ஒரு துணியும் இருக்கு. இங்க அந்த கிமோக்கு தனியா இல்ல, கூட யாரோ ஒரு ஆள் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். யாராவது அக்கம் பக்கத்துல இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது அந்த மலையோட உச்சியில இருந்து அந்த கிமோக்குன்றவன் கீழே விழுந்து இறந்து போய் கிடக்குறான். அவனோட பாடி அங்கதான் இருக்கு. தேசிக்கும் ஜூங்கியும் உடனே கீழே இறங்கி போய் பள்ளத்துல இருக்க அந்த கிமோக்கோட டெட் பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா அவன் குப்புற விழுந்துதான் செத்து போயிருந்திருக்கான். குப்புற விழுந்திருக்கான் அப்படிங்கிறப்ப அவனோட முகம் தான் அடிபட்டு இருக்கும். ஆனா அவனோட பின்மண்டை உடைஞ்சிருக்குது. அங்க இருந்துதான் ரத்தம் கொட்டி இருக்கு. இதை இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே மேல வண்டியை சுத்தி நம்ம டாரிக்கும் கிம்மும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வண்டி முன்னாடி சில ரத்த துளிகள் எல்லாம் இருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி ஒரு கல்லு கிடக்குது. அந்த கல்லுல ஃப்ரெஷ்ஷான பிளட் வேற இருக்கு. சோ இந்த கல்லை வச்சு யாரோ அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இது சூசைட் கிடையாது, ஆக்சிடென்ட்டும் கிடையாது, யாரோ கொலை பண்ணிருக்காங்க, கூட இன்னும் யாரோ ஒரு ஆள் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்றாங்க. யாராவது கூட்டாளி எவனாவது கிடைக்கிறானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ரோட்ல செருப்பு கூட இல்லாம நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பெட்ரோல் டீம் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை செக் பண்றதுக்காகவும் தேடுறதுக்காகவும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த ஒரு பெட்ரோல் டீம் இந்த மாதிரி இந்த தாத்தா தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை போய் விசாரிக்கிறாங்க. அவர் கையெல்லாம் ரத்தமா இருக்கு. எங்க இருந்து தாத்தா வரீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நான் என்னோட சின்ன பையனை அந்த மலை உச்சியில வச்சு கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட நடவடிக்கையை பார்க்கும்போது அவருக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. உடனே இவங்க வந்து கால் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரை வந்து பெட்ரோல் டீமோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கங்ஜோ இதை டிஸ்பாச் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி டாரிக்கையும் ஜூங்கியும் அங்க பெட்ரோல் டீம்ல போய் அந்த தாத்தாவை விசாரிக்க சொல்லி அனுப்பிட்டு இந்த கார்ல வேற யாராவது இருந்தாங்களா, அதை இந்த கங்மான்கிறவன் பார்த்தானான்றத விசாரிக்கிறதுக்காக அந்த கங்மானுக்கு கால் பண்றான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட கால் பண்ணி அந்த கார்ல கிமோ கூட வேற யாராவது இருந்தாங்களா, ஏன்னா ஒரு வயசான பெரியவர் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு, அவரோட சின்ன பையனை கொலை பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன இடத்துல எங்களுக்கு கிமோக்கோட டெட் பாடி தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவன் ஒரு மாதிரி பதறி போய் அப்பான்னு சொல்ல வந்தவன் ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படியா, இதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு மேடம், எனக்கு அப்படி யாரையும் தெரியாது மேடம், ஆனா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த கிமோக்கோட ட்ரக்ல பேசஞ்சர் சீட்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரு 30 வயசு இல்ல அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். நல்லா ஆள் தடகாத்திரமா இருப்பான், நிறைய முடி வச்சிருந்தான், கண்ணாடி போட்டிருந்தான், இல்ல கண்ணாடி எல்லாம் போடல அப்படின்ற ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். சரி நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி கங்ஜோவும் சொல்லிடுறா. கங்ஜோ காலை கட் பண்ணதும் அவர் கூட இருக்கிற பெட்ரோல் ஆஃபீஸர்ட்ட நானே போய் அட்மிஷன் போட்டுக்கிறேன் சார், நீங்க ஒன்னும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவன் எங்கேயோ கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கான். இங்க டாரிக்கும் ஜூங்கியும் வந்து அந்த பெரியவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்க யாரை கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நான் என்னோட சின்ன பையனை கொன்னுட்டேன், அந்த மலையில வச்சுதான் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க உடனே அந்த கிமோக்கோட போட்டோ எடுத்து காமிச்சு இதுதான் உங்க சின்ன பையனா அப்படின்னு கேட்டா, ஆமா இவன் தான் என் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கியோட மண்டை மேலேயே டொப்புன்னு அடிக்கிறாரு. ஏன் தாத்தா என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா மண்ணா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் வருது, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே அந்த பெரியவர் இருந்துட்டு என் பையனுக்கு வந்து கடுகு பூனா ரொம்ப பிடிக்கும், கடுகு பூ பூக்கிறது ரொம்ப பிடிக்கும், இது கடுகு பூ பூக்கிற சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு நான் என் சின்ன பையனை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல யாரோ ஒரு ஆள் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பதறி போய் வேகமா உள்ள ஓடி வரவன் இந்த பெரியவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே, மிஸ்டர் புல்சன் நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் சார் நீங்க அப்படின்னு அவரை பிடிச்சி கேக்குறாங்களா. ஆக்சுவலா இந்த ஆள் வந்து இந்த ஊரோட நர்சிங் ஹோம் டைரக்டர் ஆமா. இந்த பெரியவரோட பேரு புல்சங். இவர் இந்த நர்சிங் ஹோம்ல பேஷண்டா இருக்காரு போல இருக்கு. திடீர்னு காணாம போயிட்டாராம். அவரை தேடிதான் சார் நாங்க அலைஞ்சிட்டு இருந்தோம், கிடைக்கலன்னதும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம், ஆனா நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா டிடெக்டர்ஸ் எதுக்காக அவரை கண்டுபிடிச்சீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கேக்குறாரா. இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும், ஏதோ பையனை கொண்டுட்டேன்னு சொல்லி சொல்றாரு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்களா. சரி இவருக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கு. நார்மலா டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கவங்க ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் வழக்கமாவே சின்ன பையன்ற வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பான், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டரும் சொல்றான். சரி சார் நான் தான் வந்துட்டேன், நான் இவரை நர்சிங் ஹோம்க்கு கூட்டிட்டு போயிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்றானா. இதை கேட்டுதான் அந்த தாத்தா ஒரு மாதிரி பயந்து போயிடுறாரு. இல்ல நான் அங்க போக மாட்டேன், அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க, என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் பெஞ்சு கடியில உட்கார்ந்துட்டு தலையில அடிச்சுக்கிறாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் சார் நடந்துக்குவாங்க, அவங்க ஒரு மாதிரி பயத்தோடவும் மத்தவங்களை ஸ்ட்ரேஞ்சர்ஸாவும் பாப்பாங்க இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்றான். சரிப்பா பரவாயில்ல, நீ அவரை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெஞ்சு கடியில குனிஞ்சு பார்த்தா அந்த தாத்தாவை காணோம், எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாரு. இவர் எங்கடா போனாரு
போனாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி பாக்குறாங்க. அங்கங்க தேடி பார்த்துட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா ஒரு கார் ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு, கிளம்பி போயிருந்திருக்கு. அடியில ஆயில் லீக் ஆகிருக்கிற அடையாளம் இருக்கிறத டேரிக் கண்டுபிடிக்கிறான். மேபி யாராவது கார்ல இங்க இருந்து அவர் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். இங்க கங்ஜா என்ன பண்றா, கால் சென்டர்ல இருந்துட்டு சிசிடிவி மூலியமா அந்த கங்மேன் சொன்னாலையா கிமோ கூட 20 வயசுல ஒரு ஆள் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது மாற்றாங்களான்னு தேடி பாக்குறா. ஒரு க்ளூவும் அவளுக்கு கிடைக்கவே இல்ல. சரி அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அவங்க கூட இருந்த பெட்ரோல் ஆபீசர்ட்ட போன் பண்ணி அந்த கங்மேன் எங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இவளுக்கு அப்பதான் டவுட்டே ஸ்டார்ட் ஆகுது. என்னமோ உன சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்மேன் சொல்லியிருப்பான் இல்லையா, கிமோக்னு ஒருத்தன் என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் இந்த தாத்தா சொல்லியிருப்பாரு இல்லையா, நான் என் சின்ன பையனை கொன்னுட்டேன்னு சொன்னதையும் அது ரெண்டையும் திரும்பி திரும்பி யோசிச்சு பாக்குறா. ரெண்டு பேரோட வாய்ஸ் பிரிண்டும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அப்பா பையனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த கங்மேனோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட பேரு கங்சுக். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அப்ப இவர் அந்த கங்மேனோட அப்பா இல்லன்னா எதுக்காக இவரோட வாய்ஸ் பிரிண்ட் சிமிலரா இருக்கணும் அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகமும் வருது. அப்பதான் இவ யோசிச்சு பாக்குறா, ஹாஸ்பிட்டல்ல இவங்கிட்ட விசாரணை பண்ணப்போ அப்பான்னு சொல்ல வந்தவன் அப்படியான்ற மாதிரி மாத்தி பேசியிருப்பான் இல்லையா, மேபி இவன் ஏதோ பொய் சொல்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்பா எப்ப செத்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த கங்மேனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுல இன்சூரன்ஸ் பணம் இவனுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு இவங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு நியூசிலாந்துக்கு கிளம்பி போயிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தையும் இவ்வளவு நேரமா அந்த கங்மேன் பேசின விஷயத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்து இவன் அவங்க அப்பாவோட மரணத்தை ஃபேக் பண்ணி இன்சூரன்ஸ் பணத்தை அடிச்சிருக்கான். இந்த புல்சங் அப்படின்றவர் தான் உண்மையிலே இவனோட அப்பா கங்சுக் அப்படிங்கறதையும் இவ கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்றா. அங்க அந்த வண்டியோட ஆயில் லீக் ஆயிருந்துச்சு இல்லையா, அது எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த ரோடு எங்க போகுதுன்னு சொல்லிட்டு. அங்க மலை மேல இருக்கிற ஏதோ ஒரு கல்லறைக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்தை நோக்கி இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த கங்மேன்றவன் தான் அந்த பெரியவர் கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அவர் நான் என் பையனை பார்க்கணும், என் சின்ன பையன் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. நான் உங்க சின்ன பையன் கிட்ட கூட்டிட்டு போறேன், கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் அவர் நிக்க வச்சுட்டு குழி தோண்டிட்டு இருக்கான். அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்காரு. நான் என் சின்ன பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தோண்டிட்டு இந்த குழிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க, உங்க பையனை பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவரும் ரொம்ப சந்தோஷமா குழிக்கு முன்னாடி வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கண்ணை மூடி நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு 10ன்ற மாதிரி சொல்றாரு. பெரிய அந்த மண்வெட்டியை வச்சுட்டு அவர் மண்டையிலேயே அடிக்கிறான். இங்க நம்ம டிஸ்பாச் டீமை சேர்ந்தவங்களாம் அவர் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சர்க்கஸ் மேன் கில்லரை தான் காமிக்கிறாங்க. டேரிக் டாங்பாங் அப்படின்ற ஒரு பேசஞ்சரை விசாரிச்சிருப்பான் இல்லையா, அந்த பேசஞ்சர் தான் உண்மையிலேயே சர்க்கஸ் மேன்கிற கில்லரே. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, நமக்கிட்டே விளையாட்ட காட்டுறாங்க பத்தியா அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு இருக்கான். இந்த டேரிக் இவனை விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் டேரிக்கும் கங்ஜவும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை அங்கதான் மறைஞ்சு நின்று இவன் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபில்ம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.